நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு? உங்க பொண்ணு காதலிச்சவன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா, அவ்வளவுதானே? காதலிக்கிறது ஒண்ணும் தப்பில்லையே. என்ன அத பெத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கு தைரியம் வேணும். முன்னாடியே சொல்லிருந்தா இப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு நிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. தயவு செஞ்சு உங்க பொண்ணு செஞ்ச தப்ப நீங்க சரியாக்கிடாதீங்க. இவ உங்க மேல வச்சிருக்கிற மரியாதையாலதான் இவளோட லவ்வ சொல்றதுக்கு பயந்துகிட்டு இப்படி பண்ணிட்டா. பட் லவ்வுக்காக உங்களை மிஸ் பண்றதுக்கு இவ விரும்பல. அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப உங்ககிட்டயே வந்து நிக்கிறா. நீங்க நல்ல பேரண்ட்ஸா இருந்தா இவங்களை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. உங்க பொண்ணாவது சந்தோஷமா வாழட்டும். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, அந்த கவர்மெண்ட் டெண்டர் மேட்டர். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எந்த நேரத்துல வந்து எதை பேசிட்டு இருக்க? நம்ம ரகுவோட நிச்சயதார்த்தம் நின்னுடுச்சு. அது உனக்கு புரியலையா? அவனோட லைஃப்ல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சே. இதை எப்படி சரி கட்டுறதுன்னு தெரியாம நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல வந்து டெண்டர் அது இதுன்னு பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்க. மேடம், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பிரச்சனையினால நம்மளோட பிசினஸ் வந்து பாதிக்க வேண்டாம் மேடம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமே. என்னங்க நீங்களும் மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் உங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணா அது எங்க பையனை நாங்களே அசிங்கப்படுத்துற மாதிரி. அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கும் எங்களுக்கும் இருந்த எல்லாமும் இதோட முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. ரகு என் தங்கச்சியோட ஒரே பையன். சின்ன வயசுல இருந்தே அவனை ஏன் பையனாதான் நான் வளர்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அவன் யாரையும் சத்தமா பேசினது கூட கிடையாது. ரொம்ப நல்ல பையன். இவனுக்கு ஒரு நல்லது நடக்க இருந்தது. இப்படி ஆனதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா எலி. அம்மா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்னம்மா? நீங்க மனசு வச்சா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும். நீ என்ன சொல்ற? உங்க குடும்பமும் இந்திராணி அண்ணி குடும்பமும் ரொம்ப வருஷமா பழக்கம். அவங்க குடும்பத்தை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. அந்த குடும்பத்துல உதய பெருமாள் அங்கிளோட பொன்னி இருக்கா. நீங்க ஏன் உங்க பையனுக்கு பொன்னியை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? அயலி, நீ என்ன சொல்ற? இது நிஜமாவே ரொம்ப நல்ல யோசனை. ஏன் எனக்கு இது முன்னாடியே தோணாம போச்சுன்னு தெரியல. என்ன இவ அங்க போனதும் அகிலாண்டேஸ்வரி இவ்ளோ பிரைட்டா பேச ஆரம்பிச்சிட்டா? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஆனா இதுக்கு இந்திராணி ஃபேமிலில ஓகே சொல்லுவாங்களா? அவங்க கிட்ட இனிமேதாமா பேசணும். நீங்க உங்களோட முடிவை சொல்லுங்க.
செங்கோட்டு வேலர் குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். எனக்கு இதுல முழு சம்மதம் அயலி. நீ அவங்களோட முடிவை கேட்டுட்டு வா. ஆ. என்ன எலி, மேடம் கொஞ்சம் ஓகேவா இருக்காங்களா? ஆமா அண்ணி, அவங்க இப்போ நார்மலா தான் இருக்காங்க. ஆனா இந்த நிச்சயதார்த்தம் நின்னதால ரொம்ப இன்சல்ட்டா அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுக்கு ஒழுங்கா விசாரிச்சு கரெக்டா பொண்ணை பார்த்திருக்கணும். இல்லைன்னா இப்படிதான் ஆகும். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ரித்திகா, இன்னைக்காவது என்னன்னு கேளு. அம்மா, நீங்க எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும். என்ன அயலி, என்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணலாம் கேட்டுக்கிட்டு? என்னன்னு சொல்லு. அம்மா, உங்களுக்கே நல்லா தெரியும், என் அம்மா மேல இருக்கிற பழிய தொடச்சு அவங்க மேல இருக்கிற தப்பான பிம்பத்தை உடைக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். ஆமாமா, அதுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன்னு தானே சொன்னேன். அந்த விஷயமா தான் ஒருத்தரை பத்தி உங்ககிட்ட நான் கேட்கணும். யார பத்தி? அவர் அம்மாவோட தான் ஒர்க் பண்ணாரு. என்னது, எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னாவே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அவரோட பேரு ராஜேந்திரன். ஆ?